வருங்கால ஜெனரேஷன்ஸுக்கும் நாங்கள் அதை விட்டு செல்ல வேண்டும் என்றதுதான் இதன் அர்த்தம். அடுத்ததாக உங்கள் கண்களை குளிர வைக்க நடனம் வருகிறது. கண்ணாவா எனும் பாடலுக்கு கலாசாகர மாணவிகள் ரீனா வசந்தன், ரத்திகா வசந்தன், ரக்ஷனா கலைச்செல்வன், ரீனா அஜந்தன், ஹேமா அஜந்தன், sorry. Next, we are going to see a wonderful dance performance, Kannava, by Kalasagaram School of Finance students, Reena Vasandan, Latika Vasandan, Rakshana Kalai-Chelvan, and Hema Ajantan. Rakshana அதோட எங்களுக்கு வந்து ஈக்குவல் பே அநேகமாக சமமாக வேலை செய்தாலும் எங்களுக்கு சம்பளம் வந்து சமமாக கிடைக்கிறதில்ல. அப்போ ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவல் பேக்கு நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம். அதே போல் 60 days மற்ற டீசெண்ட் அவர்ஸ், நியாயமான அவர்ஸ் கிடைக்கிறது, வேலை செய்கிறவங்கள நியாயமான அவர்ஸும் நியாயமான சம்பளமும் கிடைக்கிறதுக்காகவும் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம். அதுகளுக்காக நாங்கள் கவர்மெண்ட்டில் சேர்ந்து எங்களுக்காக மட்டுமில்லை எல்லா ஆட்களுக்காக எல்லா கம்யூனிட்டியிலும் எல்லா ஆட்களையும் சேர்த்து தான் இதுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம். அதை மிச்சத்தை டேவிட்டனா கண்டினியூ பண்ணுவார். அவரும் இந்த மெகர் தேங்க்யூ கிருஷ்ணா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். புது வருட வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள், மரபுத்திங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் அனைவரையும் இந்த கால வேளையிலே பார்க்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், இந்த டொரண்டோவில் இயங்கும் தொழிலாளர் நடவடிக்கை நிலையத்தின் சார்பாக நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம், ஒர்க்கர்ஸ் ஆக்ஷன் சென்டர். அப்போ அதனுடைய அதாவது தொழிலாளர்களுக்காக தொழிலாளர்களினால் நடத்தப்படும் உங்களுக்காக எங்களுடைய அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் குரல் கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாக செயற்படுவது தான் தொழிலாளர் நடவடிக்கை நிலையம், ஒர்க்கர்ஸ் ஆக்ஷன் சென்டர். எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்க?
எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. வெரி குட். ஓகே, நாங்கள் இப்போ கிருஷ்ணா சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துனீங்கள் எங்களுடைய இந்த கோரிக்கைகள் நாங்கள் ஒருமித்து விடுகின்ற இந்த தொழிலாளருக்காக முக்கியமாக எங்களுடைய இந்த தொழிலாளருக்கான கோரிக்கைகள் இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் கிருஷ்ணா சொன்னது இந்த என்ன விதமாக இந்த இன துவேஷங்களை நாங்கள் எந்தளவாக இங்கு குறைக்கலாம் என்பதுக்காக குரல் கொடுத்தார். அதே போல ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்துனாங்க. அடுத்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு நாங்கள் என்ன விதமாக இப்போ தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிற்சங்கத்தை நீங்கள் வேலை தளத்தில் தாவிக்க முடியும் என்பதற்கான வசதிகள், வாய்ப்புகள், ஆலோசனைகளையும் நீங்கள் தொழிலாளர் நடவடிக்கையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் இந்த டெம்ப் ஏஜென்சி ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு தெரியும், அதாவது தற்காலிகமான இந்த ஏஜென்சிகளில் வேலை செய்கின்ற தொழிலாளர்கள், அவர்களுக்காகவும் நாங்கள் குரல் கொடுக்கிறோம். ஆகவே எங்களில் பலர் டெம்ப் ஏஜென்சி மூலமாக வேலை செய்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் பல தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளுக்காகவும் நீங்கள் தொழிலாளர் நடவடிக்கை நிலையத்தை நாடலாம். அது மாத்திரமல்ல, இந்த சட்டங்களை இயற்றும் போது, அதாவது எங்களுடைய தொழிலாளர் சட்டங்களை, கூடுதலான சட்டங்கள் எங்களுடைய இந்த குயின்ஸ் பார்க்கில் இருக்கும் எங்களுடைய மாகாண அரசாங்கம் தான் இயற்றி எங்களுடைய கூடுதலான தொழிற்சட்டங்கள் இந்த மாகாண அரசுகளாக வருகின்றன. ஒரு சில சட்டங்கள் மத்திய அரசாங்கத்திற்காக வருகின்றன. அவை கூடுதலான இந்த ஏற்படுத்தப்படுகின்ற இந்த சாதாரண தொழிலாளர்களுக்காக, அடிப்படை சம்பளத்தில் இருக்கின்ற தொழிலாளர்களுக்காக ஏற்படுத்தப்படுகின்ற சட்டங்களுக்கு நாங்கள் அதில் இன்னும் என்ன விதமாக தொழிலாளர் தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய கால வணக்கமும் கற்பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ லேகில் சொன்ன மேல்தான் புது வருட வாழ்த்துக்கள். எதிர்கால நாட்கள் சந்தோஷமும் திருப்தியாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி வருகின்றேன். இந்த மண்டபத்தில், இந்த சிறிய மண்டபத்தில் பல நிகழ்வுகளில் நான் ஏற்கனவே பங்கு பெற்றுள்ளேன், கண்டுள்ளேன். ஆனால் இன்றைக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னென்றால், மண்டபம் நிறைந்த மக்கள் கூட்டம், மண்டபம் நிறைந்திருக்கிற மக்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் எங்களை என்னை பொறுத்தவரை நாங்கள் எல்லாருமே 90% மேலாக தமிழ் மொழி தமிழாக்களாக இருக்கிறபடியால் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது, சமுதாய கடமை இருக்கின்றது. எங்களுடைய மரபையும் எங்களோட மொழியையும் எங்களோட கலாச்சாரங்களையும் கடத்துவதற்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கையளிக்க வேண்டும். உண்மையின்படி பார்த்தா நான் இந்த மாதிரினா நாங்கள்லாம் இதுக்குரிய வேர்கள். ஒரு மரத்துக்கு எது முக்கியமானது? வெளியிலே தெரியாத வேர் தான் முக்கியமானது. வேர் இல்லாட்டி மரம் இல்லை. நாங்கள் வேர்களாக இருந்து இந்த எங்களுடைய தமிழ் மரபு திங்களை இந்த நாட்டிலே கொண்டாடுவதற்கு நாங்கள் காரணகர்த்தாவாக
இந்த அங்கேருந்து வந்தவர்கள் தான் முக்கியமாக எங்களை போன்றவர்கள் வேர்களாக இருக்கின்றோம். அப்போ மரம் எது? இந்த கன்னடிய மண் தான். கன்னடா எங்களுக்கு வாழ்வு வந்திருக்கல, அதுதான் மரம். அப்போ கிளைகள் எது, கனிகள் எது, காய்கள் எது? இங்கே முன்னால் இருக்கிற சிறுவர்கள் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சி செய்கிறார்கள் இல்லை, அவர்கள் தான் இந்த நாட்டின் இந்த மரத்தின் கிளைகள், மரங்கள், கனிகள். ஏனென்றால் ஒரு மரம் அடுத்த தன்னுடைய தலைமுறையை மண்ணிலே உருவாக்குவதற்கு மரம் முக்கியம், மரத்திலே உள்ள கிளை முக்கியம், கிளைக்கு மேலான கனிகள் முக்கியம். அவர்கள் மூலம்தான் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை இந்த மண்ணிலே, நாம் குறிப்பிட்ட நாட்கள் தான் இந்த நாட்டில் இந்த மண்ணிலே உயிரோடு இருப்போம். அடுத்த தலைமுறையும் எம்மை போல அல்லது எம்மை விட இன்னும் வேகமாக செழித்து வளர வேண்டும். அதுக்கு எமது அடையாளம் தமிழ். முதல் எங்களுடைய மொழி. எந்த ஒரு இனத்துக்கும் அடையாளம் அவருடைய மொழி. அப்போ உண்மையாக சொல்வார்கள், உலகத்திலே எப்போது எந்த மொழி முதல் வந்தென்று தெரியாது, ஆனாலும் எங்களுடைய மூத்த மொழிகளில் கல்தோன்றி முன்தோன்றா காலத்து மூத்த மொழி என்று சொல்கிறார்கள் தமிழை. அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாமல் கூட அதன் பொருள் வந்து என்னென்றால், ஆண்டாண்டு காலம், எத்தனையோ ஆண்டாண்டு லட்சம் வருடங்களுக்கு முன்னமாக இந்த தமிழின் இந்த மனித இனம் தோன்றிய போது தமிழினம் தோன்றிவிட்டதாக அந்த சொல்ல சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, அது வளர்ந்து வரும் இனத்துக்கு முதல் எது முக்கியம்? நாங்களும் மிருகங்களை போல அந்த காலத்தில் எதிர்ப்பார், கைப்பாசையோ சும்மா ஏதோ சத்தங்கள் இல்லை. அந்த மொழி உருவாகின பிறகு, மொழி முதல் உருவாகினது மொழியின் அடையாளம் சத்தம், ஒலிதான். அதே பிறகு காலப்போக்கில் அவர் வளர்ச்சி அடைந்து எழுத்தை உருவாக்கினார்கள். எழுத்தை உருவாக்கின பிறகு பாடல்களை உருவாக்கினார்கள். பாடல்கள், கருத்துகள், எவ்வளவோ அர்த்தமுள்ள பாடல்கள் எல்லாம் மத்தியிலே வந்து. அப்போ ஒரு இனத்தின் அடையாளம் மொழி, அதனுடைய சொல், அதனுடைய இலக்கியங்கள், கருத்துக்கள், இதுதான் உங்களுடைய மொழியின் அடையாளத்தையும் பக்குவத்தையும் முன்னேற்றத்தையும் தீர்மானிக்கின்றது. அதனால்தான் இந்த மொழியை உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே, சரியான ஆண்டு தெரிய, கருணாநிதி தமிழ்நாட்டிலே கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது நம்முடைய மொழியின் சிறப்பை கொண்டு இந்திய அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்டு நம்முடைய மொழிக்கு செம்மொழி என்ற ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அது பெருமை. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் அந்த அங்கீகாரம் கிடைப்பதில்லை. நம்முடைய மொழி செம்மொழி அங்கீகாரத்துக்குள்ளே உட்பட்ட மொழியாகவும் பல மொழிகளுக்கு மத்தியிலே நீண்டு நிலைக்கிறது, நிலைத்து பெறும் மொழியாகவும் தமிழ் இருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரு சரியான ஒரு பயம் இருக்கின்றது எல்லாருக்கும் அதிகமாக. அதாவது புலம்பெயருக்கு வந்த பிறகு, நாங்கள் புலம்பெயர்ந்து பல நாடுகளுக்கு வந்த பிறகு மெல்ல மெல்ல எம்மட தமிழ் மொழியை இந்த நாட்டு மொழிகள் விழுங்கி விடுமா, அழிந்து விடுமான்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கின்றது. ஆனால் அது இன்றைய நாங்கள் பார்க்கும்போது இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்தார்கள், இல்லை தமிழில் பாடினார்கள், நடனங்களை செய்தார்கள், கலைகளாச்சாரம் செய்தார்கள். அப்போ இவர்கள் இருக்கும்போது இதே நடைமுறை அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும் போது ஒருபோதும் நமது மொழியும் அழியாது, நம்முடைய கலாச்சாரங்களும் அழியாது. சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம், அது தவிர்க்க முடியாது. மாற்றுமை என்பது மாறாது, அது தவிர்க்க முடியாது. ஆனால் அடிப்படையிலே நம்முடைய மொழியும் நம்முடைய கலாச்சார தைப்பொங்கல், தீபாவளி, இந்த நாங்கள் மரபு மத்தியங்கள், இதெல்லாம் இந்த நாட்டிலே மாறாது. ஒன்றை நீங்கள் யோசிக்கலாம், இங்கே தானே இந்த தமிழ் மரபுரிமத்தின் கொண்டாடுகிறோம் தை மாதத்திலே, ஏன் இலங்கையில் கொண்டாடுவதில்லை? எங்களுக்கு இந்த தமிழ் மரபுரிமை திங்கள் எப்போது? தை மாதம். ஏனென்றால் வருஷம் 12 மாதம் நாங்கள் வேறு ஏதோ படித்து கொண்டு வேறு பிராக்கில் இருக்கிறோம். மாதத்தில் வருஷத்திலே ஒரு நாள் என்றாலும் எங்களை பற்றி சிந்திக்கணும், எங்களோட மொழியை சிந்திக்கணும், எங்களோட எதிர்கால சந்ததியை சிந்திக்கணும், எங்களோட கலாச்சாரம் சிந்திக்கணும்ன்றாக்காத்தான் தை மாதத்திலே விடிஞ்சவுடனே நாங்கள் குளிச்சு மொழி சுவாமியை கும்பிட்ற மாதிரி எங்களை நல்ல காரியங்களை துவங்குற மாதிரி என்றால் எங்களோட மொழியை அழியாமல் எங்களோட கலாச்சாரம் அழியக்கூடாது என்பதற்காக உண்மையாக நாங்கள் ஒரு வகையிலே எங்களுக்கு சில இடைஞ்சலுக்கு மத்தியில் தான் எங்களோட தாய் நாட்டில் எங்களோட விழாக்களை கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள். இந்த கனடிய மண் எனக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு இனத்துக்கும் தன்னுடைய தனித்துவத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு நாளும் இடைஞ்சல் கொடுப்பதில் ஒத்தாசையாக இருக்கின்றது. மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள். இந்த அரசாங்கம் எங்களை கோரிக்கையை ஏற்று அதை ஏற்றுக்கொண்டு
ஏற்றுக்கொண்டு மட்டுமல்ல, அதில் உள்ள அரசியல் தலைவர்கள் கூட எங்களுடைய விழாக்களிலே வந்து கலந்து கொண்டு உண்மை பெருமைப்படுத்துகின்றார்கள். அது உண்மையாக நாங்கள் வரவேற்க வேண்டிய ஒன்று. இந்த இடத்திலே நிச்சயமாக எதிர்காலத்திலும் எதிர்கால சந்ததிகளும் இதை கைக்கொள்வார்கள். எம்முடைய மொழியும் எம்முடைய கலாச்சாரங்களும் ஆண்டாண்டு காலம் நிலைத்து நிற்கும். இப்போ அதனால தான் இலங்கையில் 12 மாதம் இதே மரபுரிமை கொண்டாடுறபடியாக அது பொய்மா சொல்ல தேவையில்லை, அதிலே ஒருங்கிணைக்கிறார்கள். எங்களுக்கு தான் தேவையாக கிடக்கு. நாங்கள் மறந்து போகக்கூடாது, இதை கைவிடக்கூடாதுன்றக்காக தான் நாங்கள் இந்த நிலத்தை தை மாதத்திலே நாங்கள் மரபுரிமை திங்களாக கொண்டாடி வருகின்றோம். உண்மை போல் இதுக்கு நாங்கள் முன்னோடியாக இருக்கிறோம். நாங்கள் என்று கனடிய தமிழர் தான் அதுக்கு முன்னோடியாக இருக்கிறார். எந்த ஒரு மேலத்தை சத்த புலம்பெயர்ந்த நாட்டில் இப்படி விழா கொண்டாடுவதில்லை. எங்களை பார்த்து இப்போ இங்கிலாந்து UK கொண்டாடுகிறார்கள், வேறு நாடுகள் எல்லாம் இதை பற்றி கொண்டாடுகிறார்கள். நம்ம முன்மாதிரியாக கொண்டு அப்போ நாங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக நடந்து நம்முடைய சமுதாய கடமையை நிறைவேற்றி வருகின்றோம். அது எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது, நாங்களே கைக்கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு எதிர்கால சந்தைகளுக்கு நீங்கள் எங்களோட தமிழ் மொழியை கற்றுக் கொடுங்கள், கலாச்சாரங்களை கற்றுங்கள், நம்முடைய பாடல்கள், நாட்டியங்கள், இதெல்லாம் எங்களுடைய அடையாளங்கள். இது ஒரு நாளும் நாங்கள் வந்து போகக்கூடாது. எமது அடுத்த தலைமுறை நாங்கள் இல்லாட்டி கூட நாங்கள் ஆரம்பித்து வைத்த இந்த நிகழ்வு தொடர்ந்து நிகழ வேண்டும். இந்த மண்ணிலே தொடர்ந்து நிகழும். அதுக்கு முக்கியமாக இப்போ ஆரம்பத்தில் இருக்கிற தமிழ், எங்களோட டொரண்டோ தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை ஒன்று உருவாக்கி அதை ஆரம்பிக்கிற நிலைமையில இருக்குது, வந்து கொண்டிருக்கு. அதன் மூலம் கூட எங்களுக்கு பெருமை தான். ஆகவே நாங்கள் நிச்சயமாக பெருமைப்படலாம். இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்க வேண்டும். இந்த எங்களோட தொழிலாளர் நடவடிக்கை நிலையத்தை இதுதான் முதல் முறை நினைக்கிறேன். இதுக்கு முன்னே இந்த நிகழ்வுக்கு நான் வரல. இன்றைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு இதில் ஒரு கருத்தை நான் சொல்ல வருகின்றேன். இதில் பல சொன்னார்கள். இதுக்கு என்ன ஒர்க்கர்ஸ் எக்ஸ்டென்ஷன், அதில் தமிழ் வார்த்தை தொழிலாளர் நடவடிக்கை நிலையம். அப்போ நான் இதை பற்றி சிலருக்கு சொல்லும்போது அவர்கிட்ட நடவடிக்கைன்னா என்ன நடவடிக்கை நீங்கள் செய்யறீங்க, அதுதான் இப்போ டேவிட்டும் மற்றாக்களும் சொன்னார். அது ஒரே வசனத்தை நான் சின்ன ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல அங்கே ஏற்றுக்கொள்ளலாம். அது விஷயம். அப்போ அது என்ன ஆக்சுவலாக ஒரே சொல்லுறது பதில் சொல்லலாம். தொழிலாளர் நலநோன்பு நடவடிக்கை நிலையம். நலநோம்புன்னு சொன்னால் அது உடனே தெரியுது. அது என்ன செய்யணும், எங்களுடைய நன்மைகளுக்கு எங்களுடைய நலன்களை கவனிக்கிறதுக்கு ஒரு தாபனம் இது. அது இலவசமாக எந்த விதமான கட்டணங்கள் இல்லாமல் எங்களுக்கு சேவை வழங்குவதற்கு இந்த தாபனம் உருவாக்கப்பட்டதை விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையலாம், பெருமை அடையலாம். இப்போ அதை நான் இந்த கருத்தை கூறிக்கொண்டு இது சுருக்கமாக சொல்ல வேண்டிய சொன்னபடியால் நான் இதை இத்துடன் நிறைவு கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி எனக்கும் என்னுடைய கருத்தை கூறுற கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது உலகமே இவளன இவன் வாழு மலகை பாரடா மகரன வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா இவனின் அன்பை அலங்கிட எந்த மொழியும் போக்காது இவன் பாரி தந்தை நீதி அனான தம்பி என்ற நிலை கடந்து போனானே
சொல்வதாக இந்த பாடல் அமைகிறது. மறந்து போகுமோ மண்ணின் வாசனை, தொலைந்து போவமோ தூர தேசத்தில், மறந்து போவமோ மண்ணின் வாசனை, தொலைந்து போவமோ தூர தேசத்தில். மேப்பிள் மர குயிலே என் வீடு என்னும் இருக்கிறதா, ஏக்கமுடன் நீ பாடும் ஓட்டை குரல் ஒலிக்கிறதா, ஏக்கமுடன் நீ பாடும் ஓட்டை குரல் ஒலிக்கிறதா. மேப்பிள் மர நிழலோரம், மேப்பிள் மர நிழலோரம், மெல்ல வெளி மூடுகையில் கேட்குதடி உன் பாடல், தேம்புதடி என் இதயம், மறந்து போவமோ மண்ணின் வாசனை, தொலைந்து போவமோ தூர தேசத்தில். வந்த இடம் ஒட்டவில்லை வாழ்நிலமோ. இது உங்களுடைய பொருளை செலவழித்து இவ்வாறு ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தது மிக பாராட்டுதலுக்குரியது. ஏனென்றால் பலருக்கு இத்தகைய எண்ணங்கள் இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது என்றால் அவற்றை சொல்லளவிலே வைத்திருக்கிற பலர் செயலளவிலே அவற்றை காட்டுவது மிகுந்த கடினம். இந்த சமூக ஒழுங்கிலே இவை சிக்கலான காரியங்கள். அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் இவற்றை ஒழுங்கு செய்திருப்பது மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. தொடர்ந்து தொடருங்கள், செல்லுங்கள். உங்களுக்கு எங்களால் முடிந்த எல்லா ஆதரவையும் தர நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய இளையவர்களை நோக்கி நான் சில விடயங்களை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய சமூக அவதானிப்புகளின் வழி சில விடயங்கள் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும். இந்த தமிழ் மரபு திங்கள் இந்த தேசத்திலே அரசாங்கத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டு இந்த டொரண்டோ டிஎஸ்பி அந்த பாடசாலை அமைப்பிலே இம்முறை எல்லா பாடசாலைகளாலும் வெளியிடப்பட்ட அந்த கலண்டரிலே இந்த முறைக்கான தமிழ் ஹெரிட்டேஜ் தீம் என்று ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், புறநானூற்றிலே கன்னியன் பூங்குன்றனார் சொன்ன யாதும் ஊரே யாவரும் கீழே தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அதுதான் இந்த ஆண்டுக்குரிய தமிழ் மரபு திங்களுக்குரிய தீம், கருப்பொருள். அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் டு அஸ் all town are ours, all people are our kin and king. அப்போ இந்த விடயத்தை, இந்த கருப்பொருளை எங்கள் அடுத்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் உலகம் தழுவி எங்களுடைய அன்பையும் நேசத்தையும் காட்டிய ஒரு தமிழ் சமூகம், ஒரு சமூகம். அடுத்தது இந்த இளைய சமூகத்துக்கு தெரிய வேண்டும், நாங்களே தமிழ் படிக்கணும். why we need to study Tamil? why? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. நீங்கள் தமிழ் படித்தால், தமிழை தெரிந்து கொண்டீர்களானால், what you speak is not the matter, what the language you speak is not the matter, what you speak is the matter. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம், எந்த மொழியிலே பேசுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. அப்ப நீங்கள் நிறைய விடயங்களை பேசுவதற்கு, அறிந்து கொள்வதற்கு தமிழ் ஒரு பெரிய கருவூலம் என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நான் என்னுடைய இளம் சமூகத்துக்கு சொல்ல இன்னும் ஒரு விடயத்தை விரும்புகிறேன். நீங்கள் இந்த கலையை ஒரு பாட்டை பாடுவது, நடனத்தை ஆடுவதோடு மட்டும் குறுக்கிவிடக்கூடாது. தமிழ் பரந்த கலை வடிவங்களை கொண்டது. ஒரு விவாதம் நடக்க வேண்டும், இங்கே ஒரு பட்டிமன்றம் நடக்க வேண்டும், ஒரு கவியரங்கம் நடக்க வேண்டும், ஒரு வழக்காடு மன்றம் நடக்க வேண்டும். உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஒரு வாதத்தை இன்னொரு வாதத்தால் முறியடிக்க கற்றுக்கொள்ளுகிற அந்த கணப்பொழுதிலே உங்களுக்கு சிந்தனை ஆற்றுகிறது. ஆங்கிலத்திலே சொல்வது பிரெயின் ஸ்டார்மிங். உங்களுடைய சிந்தனைகளை கிளறுவது.
இந்த காரியங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் உதவும். உங்களுடைய ஆளுமையை வளர்க்க நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மிக சிக்கலான சூழ்நிலையிலே நிதானமாக செயற்படுவதற்கு நான் சொல்லுவது ஒரு நல்ல ஆளுமை என்பது ஹவு டு ரெஸ்பாண்ட் இன் அ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அதுக்கு இந்த தமிழ், இந்த கலை, இந்த பாரம்பரியம் உங்களுக்கு உதவும். இன்னும் ஒரு விடயம், எங்கள் சமூகத்தில் இருக்கிற இளம் பிள்ளைகள் இந்த நாங்கள் எங்கள் நாடுகளிலே தொட முடியாத துறைகளிலே நீங்கள் கற்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் யுத்தத்துக்கு இருந்ததனால் இலங்கையிலே எங்களுக்கு பைலட் இன்ஜினியரிங், ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் இந்த விடயங்கள் கற்பதற்கு தடை. தமிழர்களால் ஒரு பைலட்டாக ஒரு நீண்ட காலமாக எங்களால் வர முடியவில்லை. இந்த நாட்டிலே இவ்வளவு வசதியோடு பிறந்த பிள்ளைகள் கட்டாயம் இத்தகைய தொட முடியாத துறைகளிலே படிக்க வேண்டும். ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும், ஏஐ படிக்க வேண்டும், ரோபோட்டிக் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும். அவ்வாறு மிக அரிதான மற்றவர்களால் தொட முடியாத துறைகளை தமிழர்கள் தொட வேண்டும். அதுதான் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை, அந்த எக்ஸிஸ்டிங்கை கட்டாயம் காட்டும். அப்போ பெற்றோர்களுக்கும் இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறது, இந்த தவறான உளவியல் ஒன்று இங்கே பரப்பப்படுகிறது. பிள்ளை விரும்பின பாடத்தை படிக்க விடுவோம், ஒரு நாளும் அது சரியில்லை. ஏனென்றால் பிள்ளை தனக்கு இலகுவான மிக வசதியான ஒரு சிறிய பாடத்தை படிக்கிறார்கள். நான் குறையாக சொல்லவில்லை, இதை குறையாக நினைக்க வேண்டாம். நான் என்னுடைய அவதானிப்பிலே இங்கே இருந்து கற்ற மாணவர்கள் ஃபைனான்ஸ் படிக்கிறார்கள், அக்கவுண்டிங் படிக்கிறார்கள், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறார்கள், லோயர்ஸாக வருகிறார்கள். நீங்கள் ஏன் ஒரு ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரை எங்கள் தமிழ் சமூகத்தில் காண முடியவில்லை? ஏன் ஒரு பைலட் இன்ஜினியரில், ஏன் ஒரு ஸ்பேஸ் சயின்ஸ் பொன்னான நெஞ்சை பொன்னான கையாழ்த்து நான் காத்து நின்று காயங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா? நான் பார்த்து நின்றேன் பொன்வானும் எங்கும் என்னென்ன தோன்றுமா? தண்ணீராய் மேகம் தூரம் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா? ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. வணக்கம். வணக்கம், நான் இடைக்காடன். நான் என்னடா உங்களுக்கு தெரியும், நான் சில வீடியோக்கள் போட்டு கொண்டிருக்கிறேன். அது இன்றைக்குன்னு ஒரு வித்தியாசமாக, அதாவது நான் என்னுடைய கதைகளை, என்னுடைய கடந்த கால அனுபவங்களை, நான் என்னுடைய மனதில் பட்ட சங்கதிகளை உங்கள் முன்னால் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசம் அதிகமாக கனடா, இது கனடா தானே, கனடாவில் புதுசாக கொஞ்சம் வேலைக்கு வந்த ஆட்கள் கன பேர் தங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு. ஆனால் உண்மையாக தகுதியான ஆட்கள், அதாவது எந்த வேலைக்கும் நான் தயார், இது நீங்கள் சொன்னாலும் நான் செய்ய தயார்னு சொல்கிற ஆட்களுக்கு வேலை இருக்குது. அதில் கன பேர் இங்கே என்ன வேலை எடுக்கலாம், என்ன வேலை எடுத்தால் நான் வந்த நோக்கம், முக்கியமாக கன பேர் விசிட் விசாவில் வந்தால் கூட கனடான்ற வந்த நோக்கம் பலருக்கு இங்கேயே தொழில் செய்து இங்கேயே தங்களோட வாழ்க்கையை வளம்படுத்துகிற. அப்போ எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வேலை பிரச்சனை, என்ன வேலை கிடைக்குது இல்லையென்று. அதில் முக்கியமாக பல தொழில்களை இங்கே செய்யலாம். முக்கியமாக அடிமட்டத்தில் படிப்பது குறைஞ்சவர்கள் கிளீனிங் வேலை போவார்கள், ரெஸ்டாரண்ட் வேலை போவார்கள், வேறு சில்லறை வேலைகளுக்கு போவார்கள். ஆனால் ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அதே நேரத்தில் பெரிய படிப்பும் இல்லாத வேலை என்றால் இங்கே டிரைவிங் வேலை, முக்கியமாக ட்ரக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரக் டிரைவிங் வேலை தெரிஞ்சால், உங்களுக்கு ட்ரக் டிரைவிங் தெரிஞ்சிருந்தால், அந்த A2 லைசன்ஸ் வச்சுருந்தால், 2 வருஷ அனுபவம் இருந்தாலும் அந்த ட்ரக் தொழிலில் நீங்கள் இங்கே தொழில் செய்யலாம். அது ஓரளவு வருமானத்தை கொடுக்கும். ஒரு மாதத்தில் குறைஞ்ச ஒரு $5000 அப்படி என்றாலும் நீங்கள் உழைக்க முடியும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதை உங்களுக்கு நேரண்டே காட்டுவோம்ண்டாக்காத்தான் நான் இன்றைக்கு வீடியோ இருக்கிறேன். என்னுடைய மகனும் ட்ரக் தான் விடுறார். அப்போ அவருடைய அந்த ட்ரக் பிரயாணத்தை பற்றி அவரோட ஏறிக்கொண்டு ட்ரக்கில் உள்ள நெளிவு சுழுகள், அதில் என்ன நன்மை, அதால் எங்களுக்கு என்ன பிரச்சனைகள், இப்படி அதை இலகுவாக அல்லது லாபகரமாக
இல்லை திறம்பட அந்த வேலையை செய்யலாம் என்றதற்கும் உங்களுக்கு நேர காட்டணுமென்றதுக்காகவும் எனக்கும் ஒரு அனுபவம் ஏற்படும். நான் இவ்வளோ காலம் ட்ரக்கில் ஒரு நாள் முங்கால போகல. அமெரிக்காவுக்கு பிற தூர தேசங்களுக்கு கனடாவிலேயே நீட்டு தேசம் இருக்குது. ஒரு அடியாக 20 மணித்தியாலம் விட வேண்டிய இடம் கூட இருக்குது கனடாவில். அப்படியான இடங்களுக்கு ஒரு சாமானை ஏற்றி கொண்டு பொருட்களை ஏற்றி கொண்டு இறக்கி போட்டு அப்புறம் அங்கேருந்து வரைக்கும் இன்னொரு சாமானத்தை தான் ஏற்றி கொண்டு வருவேன். ஏன்னா இந்த ட்ரக்கில் தொழில் செய்கிற கம்பெனிகள் வெறும் ட்ரக்கோட விரும்ப மாட்டேன். ஏன்னா நிறைய அந்த வாகனங்களுக்கு சரியான செலவு, டீசல் நியாயமாக செலவாகும், அவைக்கு சம்பளம் கொடுக்கணும், வேறு செலவுகள் எல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு வெறும் ட்ரக்கோட விரும்ப மாட்டார்கள். அப்போ அதனாடி சில வேளை கொஞ்சம் சொன்னாங்க ஒரு சாமான் இறக்கி போட்டு உடனே கொண்டு வர சாமான் கிடைக்காது. அப்போ தேடி திரிஞ்சு கொஞ்சம் நேரம் செல்லும், ஒரு நாள் கூட நிற்க வேண்டியும், அப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அதுகளை பற்றி உங்களை விளங்கப்படுத்துறது தான் நான் இந்த வீடியோவை ட்ரக்கில் அதுன்ற இதுகளை பற்றி நான் சொல்லுவோம்னு விளைக்கிறேன். அதை நீங்கள் பாருங்க, இதை நேராக பார்த்தா தான் விளங்கும். அதுக்காகத்தான் முக்கியமாக நான் இந்த வீடியோ அடுத்த இந்த நோக்கம் மிக நேரத்தை பாருங்க. இதைத்தான் இதோட நிப்பாட்டி கொள்கிறேன். நான் இடைக்காடன். நன்றி.